அட நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இதை எழுதவே முடியல. அப்படி நான் என்ன எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட சிக்னேச்சர் தான். இவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னும் சிக்னேச்சர் போட பழகலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவில் இருந்த வரைக்கும் என்னோட சிக்னேச்சர் வந்துட்டு அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே ஜப்பான் வந்ததுக்கப்புறமா என்னோட சிக்னேச்சருக்கு ஒரு யூஸே இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா இங்கே ஜப்பானில் சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி டாக்குமெண்ட்டோட ஒரிஜினாலிட்டிலாம் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் இவங்க வந்துட்டு ஹேண்ட்கோ அப்படிங்கிற ஸ்டாம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேண்ட்கோ அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் சீல். இதில் வந்து நம்மளோட நேம், இனிஷியல், லெஃப்ட் டு ரைட்டில், டாப் டு பாட்டம் அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹேண்ட்கோவை தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுறதுக்காகட்டும், பப்ளிக் யூட்டிலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கும் சிக்னேச்சருக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க இங்கே. பட் ஆஸ் அ ஃபாரினர்ஸாக ஹேண்ட்கோ இல்லைனா கூட நம்மளோட நேமை வந்து எழுத சொல்லிடுவாங்க, ஆனால் சிக்னேச்சர் போடக்கூடாது. ஸோ இங்கே எங்கேயுமே என்னோட சிக்னேச்சர் யூஸ் பண்ண முடியாதனால எனக்கு எப்படி என் சைனை போடணும் அப்படின்னே மறந்து போயிடுச்சு. ஆனால் இந்தியாவுக்கு போனால் எப்படியும் என்னோட சிக்னேச்சர் போட்டே ஆகணும். அதுலேயும் ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே திரும்ப போடணும். அதுக்கு தாங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.